ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கொள்ளு டிஷ்ஷு. இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த கொள்ளை ஸ்ப்ரவுட் பண்ணிக்கணும். ஸோ அதனால நம்ம சோக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் அதில் என்ன மாதிரி வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். இது கொள்ளு வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் 12 hours கிட்ட நீங்கள் சோக் பண்ணணும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நிறைய தண்ணி விட்டு ஓவர் நைட் சோக் பண்ணு. ஸோ 12 hours சோக் பண்ணாதான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரவுட் ஆகும். ஸோ நிறைய தண்ணி வச்சு இந்த மாதிரி சோக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு வந்து மார்னிங் இப்போ நைட் சோக் பண்ணியிருக்கேன். இது பாருங்க, இப்போ நல்லா சோக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பெருசா இருக்கு பாருங்க, கொள்ளு நல்லா ஊறி. இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி, ஏதாவது ஒரு வடிகட்டியில போட்டுருங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அப்புறம் நல்லா மூடி வச்சிருங்க. இதை வந்து ஸ்ப்ரவுட் ஆனா பாயில் பண்றதுக்கும் ஈஸி, அதே மாதிரி உங்களுக்கு நியூட்ரியன்ட் வேல்யூம் ஜாஸ்தி ஆகும். அதுக்காக தான் ஸ்ப்ரவுட் பண்றோம். ஸோ ரொம்ப ஈஸியா ஸ்ப்ரவுட் பண்ணிடலாம். 12 hours சோக்கிங், 12 hours ஸ்ப்ரவுட் பண்றதுக்கு வைக்கணும், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நல்லா வடிகட்டியில போட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு இது 12 hours ஆன பிறகும் எப்படி ஸ்ப்ரவுட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, எப்படி வந்து ஸ்ப்ரவுட்டா இருக்கு. அந்த ஒயிட் கலர் தெரியுது பாருங்க, இதெல்லாம் வந்து ஸ்ப்ரவுட்டு. ஸோ நல்லா ஸ்ப்ரவுட் ஆயிருக்கு. அண்ட் ரொம்பவும் பெருசாக கூடாது இந்த ஸ்ப்ரவுட்டு. ஸோ இது கரெக்ட் ஸ்டேஜ் நம்மளுக்கு. இதை வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு வேக வைக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி. ஸோ இப்போ வந்து நான் ஒரு குக்கர்ல போட்டு நிறைய தண்ணி விட்டு வைக்க போறோம். 4-5 டைம்ஸ் தண்ணி அளவு ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை குக் பண்ணிக்கலாம். இதோட ஊற வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப நேரம் ஊறினால. அது இல்லாம அது கொஞ்சம் ஒரு வாசனை வர மாதிரி இருக்கும், அதனால நான் யூஸ் பண்ணல. ஸோ இதை வந்து ஒரு வெயிட் போட்டு ஒரு 30 minutes வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணுங்க. சாஃப்ட் ஆயிடும் கொள்ளு. இப்போ வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு, ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் உப்பு எதுவுமே போடல, பிளெயினா வேக வச்சிருக்கேன். ஸோ நம்ம கொள்ளு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு இதுதான் வேணும். இதுக்கு வந்து 25 to 30 minutes வந்து ப்ரெஷர் குக் பண்ணாதான் இந்த அளவுக்கு வேகும். ஃபர்ஸ்ட் நான் இந்த தண்ணியை வந்து வடிகட்டி வச்சுக்க போறேன், ஏன்னா வந்து ரசம் பண்ண போறோம் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி. ஸோ இது தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பருப்பு இருக்கு இல்லையா, கொள்ளு பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பருப்பை வந்து ஹாஃப் இப்போ யூஸ் பண்ண போறேன். ஹாஃப் கூட நம்ம வந்து பருப்பு கடையல் மாதிரி பண்ண போறோம். கொள்ளு பருப்புன்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸ். அது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு, ஊற வச்ச பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 4-5 பூண்டு, ஹாஃப் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதுதான் இதுல ஆட் பண்ண போறோம். இதுல இன்னும் ஒரு ஹாஃப் தக்காளி ஆட் பண்ணோம். இது கூட நான் மசாலா ஆட் பண்ண போறது மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அது ஏதாவது ஒரு குழம்பு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இதை வந்து அந்த இருக்கிற தண்ணியிலே தான் நான் வேக வைக்க போறேன். ரொம்ப எக்ஸஸா தண்ணி விடலை, ஏன்னா இது வந்து பருப்பு கடையல் மாதிரி பண்ண போறோம். ஹாஃப் தக்காளி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்னா ஒரு 3-4 விசில்ஸ் போதும், ஏன்னா ஏற்கனவே இந்த கொள்ளு வந்து நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. ஸோ ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இது இப்போ ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி வெந்திருக்கும், கரெக்ட் பக்குவத்தில் இருக்கு. நான் வந்து ஒரு கீரை சட்டியில போட்டு இதை மசிச்சுக்க போறேன். பட் இன்கேஸ் உங்ககிட்ட கீரை சட்டி இல்லைன்னா ஒரு மிக்சியில பல்ஸ் மோட் மாத்திரம் ரன் பண்ணுங்க. போட்டு ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்கினா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால ஒரு ஜஸ்ட் ஒரு விப் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு நீங்க பண்ணீங்கன்னா
கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி ஆகும். ஸோ இது சாதத்துல போட்டு சாப்பிடுறது. இது வந்து பருப்பு, கொள்ளு பருப்புன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா சாஃப்டா வெந்திருக்கனால உங்களுக்கு வந்து அந்த பருப்பு கன்சிஸ்டன்சி மாதிரியே வந்துடும். ஸோ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இந்த கடைஞ்ச பருப்பை இப்போ நம்ம தாளிக்க போறோம். ஒரு கடாயில கடுகு ஜீரகம் போட்டு தாளிக்க போறோம். அது கூட காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இதை வந்து நம்ம தாளிச்சு இந்த கொள்ளு பருப்பை சாப்பிடலாம். சாதத்தோட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கொள்ளு ரசம், அந்த தண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு பேன் இல்லைன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த மாதிரி 2 இல்ல 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை வந்து இந்த கடாயில போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஒரு 2 cups ஆஃப் வாட்டர். அது கூட வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஆட் பண்றோம். கொள்ளு கூட வந்து புளி ரொம்ப எடுக்காது, அதனாலதான் புளி நிறைய ஆட் பண்ணல. பட் எதிர்ப்புளி தேவைன்றதுனால ஒரு சின்ன பீஸ் போட்டிருக்கேன். அது இப்படி போட்டுடுங்க. அது கூடவே நம்ம ஆட் பண்ண போறது பூண்டு, 4-5 பல் பூண்டு தோலோட நசுக்கி போட்டிருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சாம்பார் பொடி மாதிரி இல்ல ரசப்பொடி எதுனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்றது சாம்பார் பொடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போறோம். உப்பும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இது வந்து அந்த தக்காளி வந்து மசிஞ்சு வேகணும். அந்த ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா சாஃப்டா வெந்த பிறகும் நம்ம வந்து கொள்ளு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க 10 மினிட்ஸா வெந்துட்டு இருக்கு. இந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் வெந்திருக்கு. கொஞ்சம் லைட்டா மசிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு தண்ணிக்கு பதிலா இந்த கொள்ளு தண்ணியை ஆட் பண்ணிக்க போறோம். இதுல வந்து இந்த ரசத்துக்கு வந்து மிளகு ஆட் பண்ண மாட்டாங்க, சீரகம் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. அது தாளிக்கிற ஸ்டேஜ்ல போட்டுக்கலாம். ஸோ இது லைட்டா கொதி வந்த உடனே நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி லைட்டா கொதி வருது. இந்த ஸ்டேஜ்ல இதை இறக்கிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு ஒரு தாளிப்பு மாத்திரம் இதுக்கு போடணும். இந்த கொள்ளு ரசம் ரைஸோட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த வின்டர் சீசன்ல வந்து கொள்ளு அடிக்கடி ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க இல்லையா, இளைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு. அது மாதிரி கொள்ளு நம்ம டயட்ல வீக்லி ஒன்ஸ் சேர்த்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து பாடியில இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாம் போயிடும். ஸோ இப்ப தாளிப்பு போட்டு இந்த ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அப்படியே சூப் மாதிரி குடிக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ வெரி மச். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது கொள்ளுலயே வந்து கொள்ளு சுண்டல். ஒன்று வந்து இந்த நவராத்திரிக்கு வந்து ஒரு ஹெல்த்தி சுண்டல் கொடுத்த மாதிரி இருக்கட்டும். அதர் திங்ஸ் அடிக்கடி இதை வந்து ஈவினிங் சுண்டலாவோ டின்னர் ரெசிபியாவோ பிரேக்ஃபாஸ்டாவோ வந்து நீங்க பண்ணி சாப்பிடலாம். ஜென்ரலா ஹெல்த்னா அந்த பொருள் ரொம்ப டேஸ்டா இருக்காதுன்னு நினைப்பாங்க. பட் இந்த கொள்ளு பொறுத்தவரை இட்ஸ் அப்சல்யூட்லி ராங். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இந்த வின்டர் டைம் தான் ரைட் டைம் டு டேஸ்ட் திஸ். ஸோ நான் வந்து இன்னைக்கு இந்த சுண்டல் தாளிக்க போறது இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். பட் நீங்க காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லைன்னா மாங்காய் திருவி போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். எந்த வேரியேஷன் வேணா பண்ணுங்க. அடிக்கடி மாத்தி மாத்தி பண்ணுங்க. சில சமயம் நாங்க மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டும் பண்ணுவோம். ஸோ இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு இந்த இஞ்சி பச்சை மிளகா வதக்கின பிறக்கும் இந்த கொள்ளை வந்து பிளெயின் கொள்ளு, இது லைட்டா உப்பு மாத்திரம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு தேங்காய் ஆட் பண்ணி இந்த சுண்டலை வந்து சாப்பிடுங்க. இது வந்து குளூட்டன் ஃப்ரீ, டயபெட்டிக் பீப்புள்,
அப்புறம் வெயிட் லாஸ் பண்றவங்க எல்லாருமே சாப்பிடலாம், குழந்தைங்க எல்லாமே. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வந்து கொள்ளுன்றதுனால அது டேஸ்ட் இல்லாம இருக்காது. ஸோ ஈவன் நவராத்திரி ஸ்பெஷலா நீங்க வந்து இந்த சுண்டல் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஸ்ப்ரவுட்டட் சுண்டலா இருக்கும். இது கூட நீங்க வேற ஏதாவது பச்சை பயிறு அந்த மாதிரியும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம கொள்ளுல வந்து 3 டிஷ்ஷஸ் இன்னைக்கு பார்த்தோம். மூணுமே ரொம்ப ஹெல்த்தி. அடிக்கடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே சமயம் இதெல்லாம் நம்ம பாரம்பரிய ஸ்டைல் ஆஃப் குக்கிங். அதெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம பண்ணும்போது ரீவிசிட் பண்ற மாதிரி. ஸோ ஹெல்த்தியா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. உங்க கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்கை எனக்கு வந்து சேனல்ல போடுங்க. தேங்க்யூ.